வணக்கம். நான் உங்கள் ஜெயா அம்மா. இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, புட்டு வெரைட்டிஸ் போட்டிருக்கேன். அதில் இது 3வது வெரைட்டிஸு பயிர் புட்டு செய்ய போகிறேன். அதுக்கு பயிரை ஊற வச்சு கழுவி வச்சுருக்கேன். இது தோல் உள்ளது, ஊரில் எல்லாம் இருக்கிற மாதிரி பயிர். இதை உடச்சி ரெண்டாக இருக்கும், அதை ஊற வச்சு கழுவிட்டு எடுத்துருக்கேன். 4 மணி நேரம் ஊற வச்சேன். 1-2 தோல் இருக்கும், அது பரவாயில்ல. இதை மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணியை வடிச்சிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிருக்கேன். ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது, அவ்வளோ ஊற்றினா போதும். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். மாவு அரைச்சி வச்சுருக்கேன். இந்த பதத்துக்கு இருந்தால் போதும். நம்ம இட்லி பானையில் ஊற்ற போகிறோம், இட்லி ஊற்ற போகிறோம். அதுக்கு டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு போடலாம். அது நம்மளுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இட்லி தட்டில் கொஞ்சம் நெய் தடவி வச்சுருக்கேன், ஒட்டாமல் இருக்கிறதுக்காக. அதில் இட்லி போல் ஊற்றுறேன். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் இட்லி பானையில் தண்ணி வச்சு கொதி வந்துடுச்சு. தண்ணி நல்லா கொதிக்குது. 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம தேங்காய் துருவி வச்சுக்கலாம். ஒட்டலை, நல்லா வெந்துடுச்சு. ஆறிடுச்சு. இதை உதுத்து விட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா கையால் இந்த மாதிரி உதுத்து விட்டுக்கணும். இது மாதிரி ஊற்றி விட்டுட்டு வெல்லம் தேங்காய் எல்லாம் போடும்போது நல்லா சாஃப்டாகிடும். இதிலேருந்து கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறேன், அது எதுக்குன்னு அப்புறமா சொல்கிறேன். 200 கிராம் நாட்டு சர்க்கரை போட்டிருக்கேன். 200 கிராம் பருப்பு போட்டு வச்சுருந்தது. எல்லாம் அதிகமாக தான் பிடிக்கும் பயிர் புட்டுக்கு. கொஞ்சம் மெல்ட் பண்ணி போடலான்னு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மெல்ட் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் சாஃப்ட்னஸ் வர்றதுக்காக. அதுலேயே கொஞ்சம் ஏலக்காய் பொடி போடுறேன், உப்பு போடுறேன் டேஸ்ட்டுக்கு. தேங்காயும் அதிலே போடுறேன். புட்டில் ஊற்றி கலரிடலாம். நல்லா சாஃப்டாகிடும். பயிர் புட்டு ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் கட்டி முட்டியமாக தான் இருக்கும், ஆனால் வாய்க்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஹெல்த்தி கூட. பிள்ளைங்களுக்கெல்லாம் ஸ்நாக்ஸ் மாதிரி சாயங்காலம் ஸ்கூல்லேருந்து வந்தோன்னே செஞ்சு கொடுக்கலாம். ஈஸி தான். பயிரை ஊற வச்சு அரைச்சிட்டு செய்ய வேண்டியது தான். இது நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.